வணக்கம் நண்பர்களே. 9வது மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களுக்கு அவங்க குழந்தைக்கும் என்னென்ன மாற்றங்கள்லாம் உடம்புல வரும், பிரசவ வலி எப்போ வரும், என்னென்னலாம் பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே 9வது மாதம் அப்படிங்கிறது 33லேருந்து 36 வாரங்களை தான் 9வது மாதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த மாதத்தில் மதருக்கு உடம்புல என்னென்ன மாற்றங்கள்லாம் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, கர்ப்பப்பை விரிவடைஞ்சு குழந்தையோட தலை இடுப்பு எலும்புக்குள்ளே இறங்க ஆரம்பிச்சிருக்கும். அதனால இந்த மாதத்தில் மதர் இதுக்கு முன்னாடி எப்படி யூரின் போனாங்களோ அதை விட அதிகமாக 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை யூரின் போகணும் அப்படின்ற மாதிரியான சென்சேஷன் அவங்களுக்கு இருக்கும். ஒரு 10 நிமிஷம் கூட அதிகமாக நிற்க முடியாத மாதிரி இருக்கும். இல்லை உட்காந்துருந்தாங்க அப்படின்னா உட்கார முடியாத மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு மார்பகத்தில் பால் கசிய ஆரம்பிச்சிருக்கும். ஆனாலும் இந்த மந்த் கொஞ்சம் அதிகமாக பால் கசிய ஆரம்பிச்சிருக்கும். முன்னாடி வயிறு மேல் நோக்கி குழந்தை இருந்தனால அவங்களுக்கு கொஞ்சம் சாப்பிட்டாலே அஜீரண கோளாறு வரும். இப்போ குழந்தை தலைகீழ திரும்பி இடுப்பு எலும்புக்குள்ளே இறங்க ஆரம்பிச்சனால அவங்களால ஃப்ரீயாக மூச்சு விட முடியும். இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி இல்லாமல் அஜீரண கோளாறுகள் கொஞ்சம் கம்மியாக ஆரம்பிச்சிருக்கும். இந்த மாதத்தில் பொய் வலி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சூட்டு வலி அப்படிங்கிறது வர ஆரம்பிச்சிருக்கும். இந்த சூட்டு வலி கொஞ்ச நேரத்தில் 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷத்தில் கொஞ்ச நேரத்தில் அதுவாகவே சரியாகிடும். குழந்தைக்கு என்னென்ன மாற்றங்கள்லாம் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, குழந்தை 3 கிலோ இல்லை 3 கிலோ வரையுமே குழந்தையோட எடை அதிகரிச்சிருக்கும். குழந்தையோட தலை நல்ல இடுப்பு எலும்புக்குள்ளே இறங்க ஆரம்பிச்சிருக்கும். ஆண் குழந்தையாக இருந்துச்சு அப்படின்னா அதோட விதைப்பையில் விதைகள் இறங்க ஆரம்பித்து குழந்தை ஆண் பெண் அந்த இது உறுப்புகள் முழுமையாக வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். குழந்தைய சுற்றி அவங்களுக்கு லேனுகோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஹேர் இருக்கும், முடி வளர்ந்துருக்கும், அதெல்லாம் உதிர ஆரம்பிச்சிருக்கும். பனிக்கூட நீர் குறைய ஆரம்பிச்சிருக்கும். குழந்தையோட குடல் அதாவது குடல் இயக்கம் வச்சு குழந்தை வெளியே வந்தோடனே மோஷன் போகணும் அப்படின்றதுக்காக அவங்களோட குடலில் இயக்கங்கள் எல்லாமே இந்த மாதத்தில் ஆரம்பிச்சிருக்கும். எப்போ வேணால் டெலிவரி ஆகலாம் அப்படின்ற மாதிரி இருக்கிறனால அவங்களோட கர்ப்பப்பை வாய் ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிருக்கும். இந்த மந்தில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, சாப்பாடு இதுக்கு முன்னாடி சாப்பிட்ட அளவு இப்போ சாப்பிட முடியாது அப்படின்னாலும் கொஞ்சமாக சாப்பிட்டாலும் சத்துள்ள சாப்பாடு நிறைய சாப்பிடணும், தண்ணி நிறைய குடிக்கணும். இவ்வளோ நாள் நீங்கள் வாக்கிங் போக்கில் எக்ஸசைஸ் பண்ணலை அப்படின்னாலும் பரவாயில்ல. இதுக்கு அப்புறமாவது காலையில் ஒரு 20 மினிட்ஸ், ஈவினிங் ஒரு 20 மினிட்ஸ் வாக்கிங் போகிறத பழக்கமாக்கிக்கோங்க. அப்போ தான் உங்களோட இடுப்பு எலும்புகள் விரிவடைஞ்சு நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு டாக்டர் சொல்லியிருந்தா பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறமாவது பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸ், ஸ்குவாட்டிங் எக்ஸசைஸ் இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இடுப்பு எலும்பு நல்லா விரிஞ்சு கொடுக்கும். உங்களுக்கு எந்த ப்ராப்ளமே இல்லை, நார்மலாக எப்பவும் போல் இருந்துக்கலாம் அப்படின்னு டாக்டர் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் வீட்டு வேலைகள் எல்லாமே தாராளமாக பார்க்கலாம். கொஞ்சம் நிமிர்ந்த வேலை, வீட்டில் உங்களோட துணிகளை மட்டும் நீங்களே துவைக்கிறது, வீடு கழுவுறது, வீடு துடைக்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் எல்லாமே நீங்களே செய்ய ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களோட இடுப்பு எலும்புகள் நல்ல விரிவடைஞ்சு கொடுத்து குழந்தை ஈஸியாக தலை கீழே இறங்கி நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். டெலிவரி நாள் நெருங்கிக்கிட்டே இருக்கவங்களுக்கு அடிக்கடி சூட்டு வலி அப்படின்றது வரும். அதை தவிர்க்கிறதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, டெய்லியும் காலையிலையோ இல்லை நைட்டோ வாக்கிங் போடுங்க. ஒரு 20 நிமிஷம் வாக்கிங் போயிட்டு உங்களோட இடுப்பை சுற்றி நல்லா விளக்கெண்ணெய், ஆலிவ் ஆயில், தேங்காய் எண்ணெய் இது 3ல் ஏதாவது ஒரு எண்ணெய் நல்லா தேய்ச்சிட்டு ஒரு 5 நிமிஷம் மசாஜ் பண்ணிவிட்டு உங்களால் எந்த அளவு சூடு பொறுக்க முடியுமோ அந்தளவு சூட்டில் வெந்நீர் உங்கள் இடுப்பு சுற்றி ஊற்றி நல்லா தேய்ச்சி குடிக்கிறது மூலமாக அந்த இடுப்பு எலும்பு சுற்றியில் இருக்க தசைகள் ரிலாக்ஸ் ஆகும். அப்படி விரிவடைஞ்சு கொடுக்கறதுனால அது உங்களோட நார்மல் டெலிவரிக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.